பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பலனடைகிறீர்கள். நாளை தினம் வெனஸ்டே அன்றைக்கு நம்முடைய உமன்ஸ் ப்ரேயர் இருக்கிறது, ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. ஸோ இந்த வார்த்தையில் நடக்கிற எல்லா கூடிகளும் வந்து பங்கு பெறுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது பார்ப்பீர்கள் என்றால் சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 6வது வசனம், Psalms 34 verse 6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் நம்முடைய தேவன் கேட்கிற தேவன். சில டைம் நம்ம கூப்பிட்றது யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம கண்டுக்காமல் போவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. நான் விசுவாசிக்கிற இந்த காலவேளையில் என்ன காரியங்களை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறீர்களோ கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். நீங்கள் நம்புங்க, உங்கள் எண்ணத்தில் கொண்டு வாங்க. கர்த்தர் அதை செய்வார் என்பதை விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க. நிச்சயமாகவே கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் உங்கள் காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவர். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானதை வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த காலையில் நாங்கள் என்னென்னலாம் கேட்கிறோமோ அது எல்லாவற்றையும் தருகிற தேவனாக இருக்கிறேன். ஒருவேளை உலகம் மனிதர்கள் நாங்கள் சொல்லுவதை கேட்காமல் இருக்கலாம், ஆனால் நீர் அதை கேட்டாண்டவர். இது ஏழை ஆகி எங்களை கத்தாவே ஜபங்களை கேட்டு நீர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதனால் என் தேவன் தாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஆண்டரை கத்தாவே இந்த நாளில் கத்தாவே உங்களுடைய கரை ஒவ்வொருவரையும் வழி நடத்தவனுமா செபிக்கிறேனப்பா. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க என்னென்னலாம் கேட்கிறார்களோ இந்த நாளில் அதெல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க, கர்ப்ப தடையில் இருக்கிற பிள்ளைகள் கர்ப்பங்களை ஆசீர்வதிங்க, திருமண தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கடன் பிரச்சனை எல்லாம் நீக்கி போடுங்க. ஆண்டரை படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல ஸ்கோர் பண்ண உதவி செய்யுங்க. ஆண்டரை வறுமையில் இருக்கிற பிள்ளைகளை செழிப்புக்கு நேராக கொண்டு வாங்க. ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க, அந்த ஆகாரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய கரம் ஒவ்வொரு தாங்க விடுமா ஜெபிக்கிறேன். அற்புதமாய் நடத்துகிற தேவன் தாமே என்னால் ஒவ்வொரு காத்துக்கொள்வீராக. சால்வேஷனை பார்க்கிற ஜெபிக்கிற தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. என்னால் வருகிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்புகிற எல்லா காணிக்கைகளையும் ஆசீர்வதிங்க. அதை கொடுக்கிற ஜனங்களை பல மடங்கு பெருக செய்வீராக. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. ஆண்டவரே பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த நாளில் எல்லா தடைகளை நீக்கி போடணுமா ஜெபிக்கிறேன். அநேகர் நாள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. அநேகர் நாளில் கர்த்தாவே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு வழிகளை திறந்து கொடுங்க. அநேகரோடு நீ முகமுகமாய் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் கொண்டு பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே வெளியே போகும்பொழுது வரும்பொழுது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அவளுக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல சுகங்களை நீர் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க. ஆண்டவரே ஊழிய தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. இதனால் மகிமையான காரியங்களை நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்வீராக. நீரே கூட அந்த வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிற, தைரியமா இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களோட கூட வழி நடத்துவார். God bless you.